வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் ஹரிணி. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனேடிய பொருட்களுக்கு இறக்குமதி வரியை விதித்துள்ள நிலையில் கனடா நமது நட்பு கொள்கையாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ள கனேடிய பிரதமர் மார்க் கார்னி முக்கிய அறிவிப்பு ஒன்றை செய்துள்ளார். அந்த அறிவிப்பு கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பழைய உறவு முடிந்துவிட்டது என்பதுதான். அடுத்த வாரம் தொடங்கும் புதிய வாகன இறக்குமதி வரியை ட்ரம்ப் அறிவித்த பின்னர் அதற்கு பதிலடி கொடுக்கும் நடவடிக்கைகளை கொண்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் கனடாவின் பொருளாதாரத்தை அமெரிக்காவை நம்புவதிலிருந்து விலக்கி வைப்பதாகவும் கார்னி உறுதியளித்தார். கனேடிய அமெரிக்க உறவுகள் குறித்த அமைச்சரவை குழுவை சந்தித்த பின்னர் பிரதமர் கார்னி ஒட்டாவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய போது, வரவிருக்கும் வாரங்கள், மாதங்கள் மற்றும் ஆண்டுகளில் நாம் நமது பொருளாதாரத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது, கடந்த பல தசாப்தங்களாக கனேடிய மற்றும் அமெரிக்க பொருளாதாரங்களின் ஆழமான ஒருங்கிணைப்பு மற்றும் இறுக்கமான பாதுகாப்பு மற்றும் இராணுவ ஒத்துழைப்பு ஆகியவை இருந்தன. அவற்றின் அடிப்படையில் அமெரிக்காவுடன் கனேடியர்களாகிய நாங்கள் கொண்டிருந்த பழைய உறவு முடிந்துவிட்டது. ட்ரம்பின் சமீபகால சுற்று இறக்குமதி வரிக்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் கனேடிய அரசு என்ன பதிலடி நடவடிக்கைகளை எடுக்கும் என்பதை பிரதமர் கார்னி வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. புதிய வாகன இறக்குமதி வரி மற்றும் அனைத்து வெளிநாட்டு வர்த்தக பங்காளிகள் மீதான மேலும் பரஸ்பர இறக்குமதி வரி தொடங்கும் ஏப்ரல் 2 பின்னரே கனேடிய பதிலடி அறிவிக்கப்படும் என்று அவர் கூறினார். அமெரிக்க ஜனாதிபதி தரப்பிலிருந்து கனேடிய பிரதமருடன் பேசுவதற்கு நேற்று வியாழக்கிழமை விருப்பம் தெரிவிக்கப்பட்டது. ஓரிரு தினங்களில் நாம் பேசுவோம் என்று நேற்று கூறிய கார்னி, இன்று காலை 10 மணிக்கு ஜனாதிபதி ட்ரம்புடன் தொலைபேசியில் பேசினார். பிரதமர் கார்னி இன்று காலை அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்புடன் நடத்திய தொலைபேசி உரையாடல் பற்றி கூறிய போது, ஜனாதிபதி ட்ரம்ப் இன்று தனது தனிப்பட்ட மற்றும் பொது கருத்துக்களில் கனடாவின் இறையாண்மையை மதித்தார் என்றார். அதாவது, ட்ரம்ப் தனது வளமையான 51வது மாநிலம் என்ற பல்லவியை பாடாமல் கனேடிய நாட்டின் பிரதமருடன் பேசியிருக்கிறார். அந்த விஷயத்தில் அவர் கனவிலிருந்து விழித்தெழுந்து கீழே இறங்கி வந்திருக்கிறார். ட்ரம்புடன் தொலைபேசி உரையாடல் பற்றி மேலும் கூறிய கார்னி, இது பேச்சுவார்த்தைகளின் ஆரம்பம். ஏப்ரல் 2 அமெரிக்கா என்ன செய்கிறது என்பதை பார்ப்போம். கனேடிய பொருட்களுக்கு இறக்குமதி வரி விதிப்பு செய்யப்பட்டால் அதற்கு பதிலடி நடவடிக்கையாக நாமும் அமெரிக்க பொருட்களுக்கு இறக்குமதி வரி விதிப்பு செய்வோம் என்பதனை அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்புக்கு தெளிவாக எடுத்து கூறினேன் என்றார். கனேடிய எஃகு, அலுமினியம் மற்றும் வாகனங்கள் மீதான வரிகள் ரத்து செய்யப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிடப்படவில்லை என்பதையும் பிரதமர் கார்னி பகிர்ந்து கொண்டார். பிரதமர் கார்னி தலைமையிலான லிபரல் கட்சியின் அரசாங்கம் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஜூலை 1 உள்நாட்டு வர்த்தகத்தின் மீதான அனைத்து வரம்புகளும் அகற்றப்படும் என்றும் உள்நாட்டு முதலீட்டை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கனேடிய பிரதமர் கார்னி தெரிவித்தார். ஒரு விதத்தில் சொல்ல போனால், அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பால் தற்போது ஏற்பட்டுள்ள சூழ்நிலை தொலைதூர நோக்கில் கனடாவுக்கு நன்மையை ஏற்படுத்தும். கனேடிய பொருளாதாரம், பாதுகாப்பு தொழில்கள், வர்த்தகம் உட்பட பல விஷயங்கள் கடந்த பல தசாப்தங்களாக அமெரிக்காவை சார்ந்தே இருந்து வந்துள்ளன. அதிலிருந்து விலகி செல்வதற்கும் கனடா சுயாதீனமாக இயங்கவும் ஐரோப்பிய நட்பு நாடுகள் உட்பட புதிய கூட்டாண்மைகளை ஏற்படுத்தி கொள்ள நல்ல சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. ட்ரம்பின் புதிய இறக்குமதி வரி கனடாவின் வாகனத்துறையில் உடனடி விளைவுகளை ஏற்படுத்தும் என்று தொழில் அமைப்புகள் இன்று வெள்ளிக்கிழமை தெரிவித்தன. அதற்கு கனடா பதிலடி கொடுக்கும் போது அமெரிக்காவின் வாகனத்துறையில் உடனடி விளைவுகள் ஏற்படும். வட அமெரிக்க வாகன உற்பத்தியின் போது வாகனங்கள் மற்றும் உதிரி பாகங்கள் பலமுறை எல்லைகளை கடக்கும் மிகவும் ஒருங்கிணைந்த வட அமெரிக்க விநியோக சங்கிலிக்கு குழப்பம் மற்றும் சேதம் ஏற்படும். வட அமெரிக்க விநியோக சங்கிலி என்பது கனடா, அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ ஆகிய 3 நாடுகளை உள்ளடக்கியது. அதனால் 3 நாடுகளிலும் குழப்பங்கள் மற்றும் பாதிப்புகள் ஏற்படும். அதிலிருந்து எளிதாக வெளியே வருவதற்கான வாய்ப்பு கனடாவுக்கே அதிகம் உள்ளது. ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சை ஆட்சி மொழியாக கொண்ட கனடா ஐரோப்பாவுடன் அதிக நெருக்கமானது. ட்ரம்பின் நடவடிக்கைகள் ஐரோப்பாவிலும் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்துவதால் கனடா வர்த்தகம், பொருளாதாரம், பாதுகாப்பு உட்பட பல விஷயங்களில் ஐரோப்பாவுடன் அதிக நெருக்கத்துடன் செயற்பட முடியும்.
கனடாவில் அனைத்து வாகன உற்பத்தி நெட்வொர்க் மற்றும் இந்த வாரம் கனேடிய அரசால் ஒதுக்கப்பட்ட $2 பில்லியன் மூலோபாய மறுமொழி நிதி கனேடிய தொழிலாளர்களை பாதுகாக்கவும் மற்றும் அமெரிக்க விநியோக சங்கிலிகளிலிருந்து விலகி வரவும் உதவும். $2 பில்லியன் நிதி ஒதுக்கீட்டை அறிவித்து பேசிய பிரதமர் கார்னி, எங்களிடம் மிக தெளிவான உத்தி உள்ளது. உள்நாட்டு தயாரிப்பு, லெகு, அலுமினியம் மற்றும் முக்கியமான கனிமங்கள் வாகன விநியோக சங்கிலியை கனடாவுக்கு உள்ளேயே ஒருங்கிணைக்க முடியும் என்று கூறினார். ட்ரம்பின் வர்த்தக நடவடிக்கைகளுக்கு கனடா ஏற்கனவே கிட்டத்தட்ட $60 பில்லியன் மதிப்புள்ள அமெரிக்க பொருட்களுக்கு வரி விதித்துள்ளது. $125 பில்லியன் மதிப்புள்ள அமெரிக்க பொருட்களை இலக்காக கொண்ட மற்றொரு சுற்று கனேடிய வரி விதிப்பு ஏப்ரல் 2 தொடங்க உள்ளது. இவை அமெரிக்க இறக்குமதிகளை அதிவிலை உயர்ந்ததாக மாற்றி கனேடிய தயாரிப்புகளுக்கு உந்து சக்தியை கொடுக்கும். உலகெங்கிலும் உள்ள பல இடங்களைப் போலவே டெஸ்லா மின்சார காரின் விற்பனை கனடாவிலும் பல மாதங்களாக வீழ்ச்சியடைந்து வருகிறது. இது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் நிர்வாகத்தில் டெஸ்லா நிறுவனத்தின் உரிமையாளர் எலன் மஸ்கின் மிகையான பாத்திரம் மற்றும் கனேடிய இறையாண்மையை அவர் மீண்டும் மீண்டும் இழிவுபடுத்தியதன் வெளிப்படையான எதிர்வினை. ஜனாதிபதி ட்ரம்ப் கனடா மீது இறக்குமதி வரி விதிப்புகளை விதிக்க தொடங்கியதிலிருந்து மற்றும் கனடாவை 51வது மாநிலமாக ஆக்குவதற்கு அழைப்பு விடுத்ததிலிருந்து கனேடியர்களிடையே டெஸ்லா மின்சார கார் ஒரு தேசிய கோபமாக மாறியுள்ளது. எலன் மஸ்க் தென்னாப்பிரிக்காவிலிருந்து கனடாவில் குடியேறி கனேடிய குடியுரிமையை பெற்றவர். அமெரிக்காவுக்கு செல்வதற்கு முன்பு கனடாவில் வாழ்ந்தவர். திரு மஸ்கின் கனேடிய குடியுரிமையை ரத்து செய்யுமாறு கனேடிய அரசை கோரும் ஆன்லைன் மனுவில் லட்சக்கணக்கானோர் கையெழுத்திட்டுள்ளனர். ஆனாலும் கூட டெஸ்லா நிறுவனத்திற்கு சொந்தமான 4 டீலர்ஷிப்கள் ஜனவரி மாதத்தில் ஒரு வார இறுதியில் வியக்கத்தக்க எண்ணிக்கையில் 8653 கார்களை விற்றதாக கனேடிய அரசாங்கத்துக்கு தெரிவித்தன. இது ஒரு கனேடிய அரசு திட்டத்தின் கீழ் $43 மில்லியன் கனேடிய டாலர் அரசாங்க மானியங்களை பெறுவதற்கு இது போதுமானது. சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தடுக்க எரிபொருளில் இயங்கும் கார்களை தவிர்த்து மின்சார கார்களை பயன்படுத்துமாறு கனேடிய அரசு ஊக்குவிக்கிறது. அதனால் கார் டீலர்கள் ஒரு மின்சார காரை விற்றால் $5000 அரசாங்க மானியம் டீலருக்கு கொடுக்கப்படுகிறது. டெஸ்லா நிறுவனத்திற்கு சொந்தமான 4 டீலர்கள் 8653 கார்களை விற்றதால் கார் ஒன்றுக்கு $5000 வீதம் மொத்தம் $43 மில்லியன் கனேடிய டாலர் அரசாங்க மானியங்களை பெறுவதற்கு தகுதி பெற்றன. சற்று பொறுங்கள், இதில் ஏதோ இருக்கிறது. இந்த மாதம் கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தின் ஹாமில்டன் நகரில் உள்ள ஒரு டீலரிடம் 80க்கும் மேற்பட்ட புதிய டெஸ்லா கார்கள் அடையாளம் தெரியாத நபர்களால் அவற்றின் டயர்கள் பஞ்சராக்கப்பட்டு அவற்றின் பெயிண்ட் மீது கீறி சேதப்படுத்தப்பட்டன. வான்கூவர் நகரில் ஒரு ஆட்டோ வாஷின் அமைப்பாளர்களை சாத்தியமான எதிர்ப்புகள் மற்றும் காழ்ப்புணர்ச்சிய பற்றிய கவலைகள் காரணமாக டெஸ்லா கார்களை கண்காட்சியில் தடை செய்தனர். அப்படியான நிலையில் ஒரு வார இறுதியில் டெஸ்லா நிறுவனத்திற்கு சொந்தமான 4 டீலர்கள் 8653 கார்களை விற்க முடியுமா? இந்த சந்தேகம் கனேடிய அரசுக்கு ஏற்பட்டதில் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டன. 4 டெஸ்லா டீலர்களும் ஜனவரி 10 முதல் ஜனவரி 12 வரை அந்த சாதனத்தை விற்பனை செய்ததாக கூறுகின்றன. ஒரு கால்குலேட்டரை எடுத்து கணக்கு பார்த்ததில் அந்த 4 டீலர்களும் ஜனவரி 10 முதல் ஜனவரி 12 வரை 24 மணி நேரமும் திறந்திருந்ததாக கருதினாலும் ஒரு நிமிடத்திற்கு 2 கார்களை விற்றால்தான் 8653 கார்களை விற்றிருக்க முடியும். இப்போது கனேடிய அரசாங்கம் மின்சார கார் தயாரிப்பாளரால் ஒரு நிமிடத்திற்கு 2 கார்களை எவ்வாறு நகர்த்த முடிந்தது என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறது. மார்க் கார்னி கனடாவின் பிரதமராக பதவியேற்ற பின்னர் இந்த மாதம் சந்தேகத்தின் பேரில் 43 மில்லியன் கனேடிய டாலர் அரசாங்க மானிய கொடுப்பனவுகள் முடக்கப்பட்டன. கனடாவின் புதிய போக்குவரத்து அமைச்சர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் ஒவ்வொரு உரிமை கோரலையும் தனித்தனியாக முழுமையாக ஆய்வு செய்து அனைத்தையும் தகுதியானதா என்பதை தீர்மானிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அரசாங்க மானிய கோரிக்கைகள் நிஜமான விற்பனையின் அடிப்படையில் உள்ளன என்று நாங்கள் நம்பும் வரை பணம் செலுத்தப்படாது என்று அமைச்சர் கூறினார். 2019 தொடங்கப்பட்ட அரசாங்க திட்டத்தின் கீழ் கார்களை வாங்குபவர்களின் பெயர்கள் மற்றும் வாகனங்களின் அடையாள எண்கள் உட்பட மின்சார
மின்சார கார் டீலர்கள் பதிவு செய்து வைத்திருக்க வேண்டும். அந்த ஆவணங்களை கொண்டு வருமாறு 4 டெஸ்லா டீலர்களும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். 4 டெஸ்லா டீலர்ஷிப் ஆயிரக்கணக்கான கார்களை கையில் வைத்திருப்பது சாத்தியமற்றது என்று வேறு கார் டீலர்கள் கூறுகிறார்கள். ஏற்கனவே 4 கனேடிய மாகாணங்கள் டெஸ்லாவை இந்த ஆண்டு மின்சார வாகன தள்ளுபடி திட்டங்களிலிருந்து விலக்கியுள்ளன. இப்போது நிமிடத்திற்கு 2 கார் விற்ற சாதனை ஏமாற்று வேலை என்பது உறுதியானால் கனடா முழுவதும் டெஸ்லாவை மின்சார வாகன தள்ளுபடி திட்டங்களிலிருந்து விலக்கி விடுவார்கள்.